வணக்கம். ஆரோக்கியம் தொடர்பான இந்த காணொலியை உங்களுக்கு வழங்குவது ஜெயராஜ். இன்றைய காலகட்டத்தில் உணவு பழக்கவழக்கத்தாலும் பணிச்சூழலாலும் பலர் மலச்சிக்கலுக்கு ஆளாகி அந்த மலச்சிக்கலையே பல நோய்களுக்கு விதைக்களமாக்கி அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இது என்ன தீர்க்க முடியாத ஒன்றா? அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மருத்துவமனைகளுடன் இணைந்த மருந்து கடைகள், அதாவது மெடிக்கல் ஷாப்ஸ்ல நீங்க இந்த எனிமா கோலை வாங்கிக்கலாம். இந்த எனிமா கோலைன்றது பெரிய தொழில்நுட்பம்லாம் நிறைந்த ஒரு உபகரணம் கிடையாது. ஒரு பிளாஸ்டிக் கப்பு, அந்த கப்புல ஒரு ரப்பர் குழாய், அந்த நுனியில ஒரு குச்சி, ஒரு சின்ன குச்சி, அந்த குச்சியில ஒரு சிறு துவாரம் இருக்கும். இதுதான் எனிமா கோலைய. ஒரு 100 ரூபாய்க்குள்ளதான் அந்த செலவாகும். அந்த எனிமா கோலை வாங்கி வீட்டுக்கு நீங்க பயன்படுத்த போறீங்க. இதுக்கு யாரும் உதவி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த எனிமா கோலையில இடக்கையில ஒரு சிறு துளி தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அந்த எனிமா கப்ல இருக்கிற அந்த குச்சி எடுத்து லேசா தேய்ச்சிக்க, தடவிக்கங்க. அது உங்களுக்கு உங்க உடலை உறுத்தாம இருக்கிறதுக்காக. இப்பதான் நீங்க எனிமா கோலையை பயன்படுத்த போறீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தேங்காய் எண்ணெய் தொட்டுட்டு அந்த குச்சியில தேங்காய் உள்ளங்கையில இருக்கிற தேங்காய் எண்ணெய் தடவிட்டீங்க. இப்ப என்ன செய்றீங்கன்னா, ஒரு சுத்தமான தண்ணியை ஒரு அந்த கப்ல பிடிச்சிங்க. ஒரு 200 மில்லி 300 மில்லி அளவு தண்ணி பிடிச்சிக்கங்க. பிடிச்சிட்டு அதனால ஒரு உயரத்துல தூக்கி கையில பிடிச்சிக்குங்க. அப்படி இல்லைன்னா அது ஒரு சுவர்ல ஆணியில மாட்டுறதுக்கு ஒரு சிறு துவாரம் இருக்கும். அப்படி நீங்க வசதியா ஆணியில கூட மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இந்த குச்சி பக்கத்துல அந்த ரப்பர் குழாயை லேசா மடிச்சுக்குங்க. வேற ஒண்ணும் இல்ல, அது தண்ணி வெளியில போகாம இருக்கிறதுக்காக. அப்படி கொஞ்சம் மடக்கிட்டு நீங்க அந்த ஆசன வாயில நீங்க அதை லேசா சிறுகணும். எப்படி சிறுனா, நீங்க உடம்பு ஓரளவுக்கு குனிஞ்சுக்கோங்க. முன்பக்கமா குனிஞ்சிட்டு இதை நீங்க ஒரு காலை ஏதாவது ஒரு உயரத்துல தூக்கி வச்சு கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்க ஆசன வாயில இந்த குச்சியை செருகுனீங்கன்னா தண்ணி உள்ள போயிட்டே இருக்குங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இதுல எந்த ஒரு மாயாஜாலமும் ஒண்ணுமே கிடையாது. இந்த தண்ணி உங்களுக்கு எவ்வளவு தாங்க முடியுதோ அந்த அளவுக்கு ஒரு 200 மில்லி 150 மில்லி அளவு தண்ணி நீங்க உள்ள ஏத்திடுறீங்க. இது ஜஸ்ட் வாட்டர் டேங்க் கழுவுற மாதிரி தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓவர் டேங்க் எப்படி கழுவுறோமோ அப்படிதான் இது. இந்த தண்ணியை விட்டுட்டு நீங்க வெளியில எடுத்துருங்க. தேவையான தண்ணி உள்ள போயிடுச்சு, உங்களுக்கே உணர்வீங்க. நீங்க அந்த குச்சியை வெளியில எடுத்துட்டு சுத்தமா கழுவி அதை ஓரமா வச்சிருங்க. இப்போ நீங்க வழக்கம் போல நீங்க மலம் கழிக்க போறீங்க. இயல்பா போகுது. போனோடனே நீங்க சுத்தம் பண்ணிட்டு 2வது முறை 3வது முறை இதையே செய்யுங்க. தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய கழிவறையில வசதியா செஞ்சுட்டீங்களா? 3 முறை செஞ்சதுக்கு பிறகு 4வது முறை இதே மாதிரி இன்செர்ட் பண்ணி தண்ணியை வயிற்றுள்ள ஏத்திக்கிட்டு உங்களுடைய பெட்லயோ இல்ல தரையிலயோ ஒரு இடத்துல பாயிலையோ படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, தண்ணி வயிற்றுள்ள போயிடுச்சு, ஆனா உங்களுக்கு வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஒரு மாதிரி ஒரு அழுத்தம் கிடைக்கும். ஒரு மலம் கழிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அப்ப என்ன பண்றீங்க, லேசா அடிவயிறுல கை வச்சு மெல்ல அப்படி மேல் நோக்கி அப்படி தள்ளுங்க. தள்ளும் போது இடமும் வளமா லேசா உடம்பு அசைங்கன்னா தண்ணி உள்ள போயிடும். உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு அந்த உந்துதல் இருக்காது, மலம் கழிக்கணுன்ற உந்துதல் இருக்காது. இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஒரு 3 பாடல்கள், நல்ல சினிமா பாடல்கள், உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கேளுங்க. அதாவது ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கேட்டுட்டு இப்ப உங்களுக்கு நார்மலா இருக்கீங்க. இப்ப போய் ஒரு முறை மலம் கழிச்சீங்கன்னா சரியாயிடுச்சுங்க. இந்த எனிமா கோலையை பயன்படுத்துறதுக்குள்ள மிக மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்னன்னா, கோலையை பயன்படுத்துறதுக்கு முன்னால நீங்க வழக்கம் போல மலம் கழிச்சிடணும். இதுதாங்க முக்கியம். இதே போல ஒரு வாரத்துல 2 முறை செஞ்சு அந்த எனிமா கவலையை நீங்க நிறுத்திக்கலாம். இதுக்கப்புறம் எப்ப தேவைப்படும் அப்படின்னா, ஏதாவது ஒரு முரட்டத்தனமான சாப்பாடு சாப்பிடுறீங்க, பொருத்தல்லாத ஒரு எண்ணெய் அல்லது ஒரு அசைவ உணவு சாப்பிடும் போது நீங்க உங்களுக்கு வயிறு உங்களுக்கு தொந்தரவு பண்ணும். அது நீங்களே உணர்வீங்க. வயிறு உங்களுக்கு பாடம் நடத்தும், என்னென்ன செய்யணும்னு சொல்லும். அப்ப நீங்க இந்த எனிமா கோலையை ஒரு முறை பயன்படுத்திக்கலாங்க. வெளியூர் பயணம் போறீங்க, பாதி வேலை எனக்கு என்ன தொந்தரவு வந்துடும், என்ன பண்றது அப்படின்னா, அந்த பிரச்சனை எல்லாம் தவிர்க்கிறதும் கூட இது உதவும். சரி, இப்ப இந்த எனிமா கோலைய பயன்படுத்தினா போதுமா? கண்டிப்பா போதும். இதுல என்ன உங்களுக்கு உங்களுக்கு இதுல பலன் கிடைக்கும்னா, உங்க வயிற்றுல உள்ள வாயு கலைஞ்சிரும். உடம்பு நிஜமா ஒரு புத்துணர்ச்சியோட இருப்பீங்க. அதற்கு பிறகு நீங்க ஒரு நார் சத்து உள்ள பழங்களையோ காய்களையோ சேர்த்துட்டு வந்துட்டீங்கனாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நோக்கி ஒரு படி எடுத்து வச்சிருச்சுங்க. இதை பயன்படுத்தி பார்த்துட்டு அனுபவிச்சு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இந்த ரொம்ப எளிமையானது ஒண்ணு. 2வது, அடுத்தவங்களுக்கு யாருக்கும் நம்ம அடுத்தவங்களுடைய உதவி எதிர்பார்க்காம நம்மளே செஞ்சுக்கிறோம். ஒரு மருத்துவ ரீதியா எந்த ஒரு மருந்தையும் பயன்படுத்தாம நம்ம உடம்ப நம்ம சுத்தம் பண்ணிக்கிறோம். இவ்வளவுதாங்க. இதே போன்று
உங்கள் ஆரோக்கியம் தொடர்பான வேறொரு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.